गोपिका जीवनस्मरणं गोविंद गोविंद। सद्गुरु विठलदास महाराज की जय। இந்த 6 கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு மேலே ஸ்ரீமத் பாகவதத்தை ஆரம்பிக்க போகிறார் சூத பௌராணிகர். பொதுவாக இந்த மாதிரி ஒரு பெரிய காரியங்கள் பண்ணுறோன்னா தன் குருநாதரை ஸ்மரிக்கிறது சம்பிரதாயம். அதே போல் இவருடைய குருநாதர் யார் அப்படின்னா சாக்ஷாத் பிரம்மனிஷ்டால தான் இவர் குருநாதராக நினச்சின்னு இருக்கார். எப்பேற்பட்ட குருநாதர்னா எம் பிரவ்ரஜந்தம் அனுபேதம் அபேத கிருத்தியம் தரவஹா அபிநேதுகு. காட்டில் போயிட்டே இருக்கும்போது வியாசர் ஹே புத்ரா புத்ரான்னு சுகர் கூப்பிட்டுன்னு வரும்போது அவர் அப்பாவுக்கு பதில் சொல்லாத போது அங்கே இருக்கிற மரங்கள்லாம் ஏன்னு கேட்டுதான். ஏன்னா சர்வாந்தர்யாமியா பகவான் தானே இருக்கார். இவர் எல்லா இடத்துலையும் பகவானை பார்க்கறதுனால சுகர் பதில் சொல்லாமல் அந்த மரங்கள்லாம் பதில் சொன்னது. அப்பேற்பட்ட ஞானி. அதுக்கு மேலே இந்த பாகவதம் என்னன்னா ஏதோ ஒரு தன்னுடைய சாமர்த்தியத்தினால உட்காந்துண்டு அக்ஷரங்களை எழுதின கதை கிடையாது. அவருடைய சுவானுபாவம் மனசில் பொங்கி வரக்கூடிய கதை. சுவானுபாவம் அகில ஸ்ருதி சாரம். இந்த உலகத்தில் சாரமானதுன்னு ஒன்று இருக்குன்னா அது இதுதான். அதனால் இப்படி இருக்கிற பாகவதத்தை எல்லாரும் சேவிக்கணும். அப்பேற்பட்ட கொடுத்த இந்த பாகவதத்தை கொடுத்த இந்த சுகாச்சாரியாளுக்கு நமஸ்காரம்னு முதல் 2 ஸ்லோகத்தில் தன் குருநாதாளுக்கு நமஸ்காரம் பண்ணி மேலே ஆரம்பிக்கிறார். சுகர் மாத்திரமா இதுக்கு காரணம், வியாசர் காரணம். வியாசருக்கு ஒரு நமஸ்காரம், அப்புறம் சரஸ்வதி தேவிக்கு நமஸ்காரம் பண்ணி மற்ற எல்லோருக்கும் நமஸ்காரம் பண்ணி மேலே இந்த பாகவதத்தை ஆரம்பிக்கிறார். நீங்கள் கேள்வி கேட்டேலே இப்போ ஏற்பட்ட கிருஷ்ணர் பற்றின கேள்வி நீங்கள் கேட்டது இந்த உலகத்துக்கே மங்களம் கொடுக்க போகிறது அப்படின்னு இந்த சௌனகாதி மகரிஷிகளை கொண்டாடி நீங்கள் சொன்னது தான் சரி. பகவானிடத்தில் பக்தி பண்ணணும், பண்ணிகிட்டே இருந்தோன்னா என்ன ஆகும்னா நம்மளுடைய பாபங்கள் எல்லாம் போயிடும். இன்றைக்கி நீங்கள் 1000 வருஷம் சாத்தியமாக இருக்கக்கூடிய இந்த யாகத்தை சங்கல்பம் பண்ணிட்டு பண்ணுறலே இதுக்கு இதனுடைய பலன் என்னன்னா இதனால ஸ்வனிஷ்டிதஸ்ய தர்மஸ்ய சம்சித்தி ஹரிதோஷனம். நீங்கள் பண்ணக்கூடிய இந்த தர்மத்தினுடைய பலன் என்னன்னா பகவான் சந்தோஷப்படணும். அப்படி தான் நம்ம எல்லா தர்மத்தையும் பண்ணணும். அதனால தானே நாராயண பிரீத்தியர்த்தம் பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம்னு சொல்கிறோம். அதனால் பண்ணணும். இப்படி தான் எல்லா தர்மங்களுடைய பலனும் நம்மளை சேரும். அதனால் எப்பொழுதும் நம்ம பகவானை தியானம் பண்ணணும். அப்படி பண்ணிகிட்டே இருந்தால் என்ன ஆகும்னா நம்மளுக்கே தெரியாமல் நம்ம ஹிருதயத்தில் இருக்கிற எல்லா பாபங்களும் எல்லாம் போய் பகவான் உள்ள உட்கார்ந்துருவார். இப்பேற்பட்ட பாகவத சேவை பகவத் பக்தி என்ன பண்ணணும்னா பித்யதே ஹிருதய கிரந்தி சித்தியந்தே சர்வ சம்சயாக. நம்ம மனசில் ஜென்ம ஜென்மமாக ஒரு கிரந்தின்னு ஏற்பட்டிருக்கே ஒரு முடி, இதனால் அதுன்னு இப்படியே நம்மளை மேலே விடாத பண்ணுறதே அந்த கிரந்தி அந்த முடிச்சு அவுத்து விட்டுரும். இது பண்ணினா அது கிடைக்குமா, இது பண்ணால் அது கிடைக்குமான்னு ஒரு சம்சயம் இருக்குது பார்த்தேல. இந்த சம்சயம் எல்லாம் போயிடுமா. எதனால் போகும்னு சொல்லும்போது இந்த பாகவத ஸ்ரவணத்தினால பாகவத பாராயணத்தினால கிடைக்கும் அப்படின்னு பாகவத பெருமையை சொல்லி எல்லாம் வாசுதேவனுடைய ஸ்வரூபந்தான். வாசுதேவ பராவேதாக வாசுதேவ பராமுகா அப்படின்னு எல்லாம் வாசுதேவ ஸ்வரூபம், வாசுதேவ அர்ப்பணம் பண்ணணும்னு இப்படி பலவிதமாக பக்தியை பற்றியும் பகவத்குணத்தை பற்றியும் இவர் இந்த அத்தியாயத்தில் சொல்லி அதுக்கப்புறம் கடைசியாக நீங்கள் கேட்டீங்களோ பகவான் என்னென்ன அவதாரம் பண்ணினான்னு அந்த அவதாரத்தை இப்போதைக்கு சங்கிரகமாக சொல்கிறேன் அப்படின்னு மேலே சொல்ல ஆரம்பிக்கிறார். அதோட இந்த 2வது அத்தியாயமானது பூர்த்தியாகிறது. அத த்விதீயோऽध्यायः व्यासोवाच इति सम्प्रश्नसंहृष्टः विप्राणां रौमहर्षणिः प्रतिपूज्य वचस्तेषां प्रवक्तुमुपचक्रमे. सूतोवाच यं प्रव्रजन्तम् अनुपेतमपेतकृत्यं द्वैपायनो विरहकातर आजुहाव पुत्रेति तन्मयतया तरवोऽभिनेदुः तं सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि यस्वानुभावम् अखिलश्रुतिसारमेकम् अध्यात्मदीपम् अतितितीर्षतां तमोन्धम् संसारिणां करुणया आह
पुराणगुह्यं तं व्याससूनुमुपयामि गुरुं मुनीनां नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् मुनयः साधु पृष्टोऽहं भवद्भिः लोकमङ्गलं यत्कृतः कृष्णसम्प्रश्नः येनात्मा सुप्रसीदति स वै पुंसां परो धर्मः यतो भक्तिः अधोक्षजे अहैतुकी अप्रतिहता ययात्मा सम्प्रसीदति वासुदेवे भगवति भक्तियोगः प्रयोजितः जनयत्याशु वैराग्यं ज्ञानं च यदहेतुकं धर्मस्वनिष्ठितः पुंसां विश्वक्सेन कथासु यः नोत्पादयेत् यदि रतिं श्रम एव हि केवलं धर्मस्य ह्यापवर्ग्यस्य नार्थोऽर्थायोपकल्पते नार्थस्य धर्मैकान्तस्य कामो लाभाय हि स्मृतः कामस्य नेन्द्रियप्रीतिः लाभो जीवेत यावता जीवस्य तत्त्वजिज्ञासा नार्थो यश्चेह कर्मभिः वदन्ति तत्तत्त्वविदः तत्त्वं यज्ञानमद्वयम् ब्रह्मेति परमात्मेति भगवानिति शब्द्यते तच्छ्रद्धदाना मुनयः ज्ञानवैराग्ययुक्तया पश्यन्त्यात्मनि चात्मानं भक्त्या श्रुतगृहीतया अतः पुंभिः द्विजश्रेष्ठाः वर्णाश्रमविभागशः स्वनुष्ठितस्य धर्मस्य संसिद्धिः हरितोषणम् तस्मादेकेन मनसा भगवान् सात्वतां पतिः श्रोतव्यः कीर्तितव्यश्च ध्येयः पूज्यश्च नित्यदा यदनुध्यासिना युक्ताः कर्मग्रन्थिनिबन्धनं छिन्दन्ति कोविदास्तस्य को नु कुर्यात् कथारतिं शुश्रूषोः श्रद्दधानस्य वासुदेवकथारुचिः स्यान्महत्सेवया विप्राः पुण्यतीर्थनिषेवणात् शृण्वतां स्वकथां कृष्णः पुण्यश्रवणकीर्तनः हृद्यन्तस्थो ह्यभद्राणि विधुनोति सुहृत्सतां नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवतसेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्ठिकी तदा रजस्तमो भावाः कामलोभादयश्च ये चेतयेतैरनाविद्धं स्थितं सत्त्वे प्रसीदति एवं प्रसन्नमनसः भगवद्भक्तियोगतः भगवत्तत्त्वविज्ञानं मुक्तसङ्गस्य जायते भिद्यते हृदयग्रन्थिः छिद्यन्ते सर्वसंशयाः क्षीयन्ते चास्य कर्माणि दृष्ट एव
आत्मनीश्वरे अतो वै कवयो नित्यं भक्तिं परमया मुदा वासुदेवे भगवती कुर्वन्त्यात्मप्रसादनीं सत्त्वं रजस्तम इति प्रकृतेर्गुणास्तैः युक्तः परं पुरुष एक इहास्य धत्ते स्थित्यादये हरिविरिञ्चि हरेति संज्ञाः श्रेयांसि तत्र खलु सत्पतनो नृणां स्युः पार्थिवाद्दारुणो धूमः तस्मादग्निस्त्रयीमयः तमसस्तु रजस्तस्मात् सत्त्वं यद्ब्रह्मदर्शनं भेजिरे मुनयोऽथाग्रे भगवन्तमधोक्षजं सत्त्वं विशुद्धं क्षेमाय कल्पन्ते येनुतानिह मुमुक्षवो घोररूपान् हित्वा भूतपतीनथा नारायणकलाशान्ताः भजन्ति ह्यनसूयवः रजस्तमः प्रकृतयः समशीला भजन्ति वै पितृभूतप्रजेशादीन् श्रियैश्वर्यप्रजेप्सवः वासुदेवपरा वेदाः वासुदेवपरामखाः वासुदेवपरा योगाः वासुदेवपराः क्रियाः वासुदेवपरं ज्ञानं वासुदेवपरं तपः वासुदेवपरो धर्मः वासुदेवपरा गतिः स एवेदं ससर्जाग्रे भगवान् आत्ममायया सदसद्रूपया चासौ गुणमय्या गुणो विभुः तया विलसितेष्वेषु गुणेषु गुणवानिव अन्तः प्रविष्ट आभाति विज्ञानेन विजृम्भितः यथा ह्यवहितो वह्निः दारुष्वेकः स्वयोनिषु नानेव भाति विश्वात्मा भूतेषु च तथा पुमान् असौ गुणमयैर्भावैः भूतसूक्ष्मेन्द्रियात्मभिः स्वनिर्मितेषु निर्विष्टः भुङ्क्ते भूतेषु तद्गुणान् भावयत्येष सत्त्वेन लोकान् वै लोकभावनः लीलावताराणुरतः देवतिर्यं नरादिषु श्रीहरये नमः। श्रीमद्भागवते महापुराणे प्रथमस्कन्धे द्वितीयोऽध्यायः गोपिकाजीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठल दास महाराज की जय।